போயிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு எவ்வளோ பேர் வீட்ல ரெய்டு எல்லாருமே சென்னையில இல்ல வெளியூர்களுக்கு சென்று விட்டார்கள்னு சொல்றாங்க. இன்னைக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகாஷ் அப்படிங்கிறவருக்கு. அவர் தான் 3, 4 படம் எடுக்கிறதா அட்வான்ஸ் குடுத்திருக்காரு. யாரெல்லாம் ஹீரோஸ்க்கு அட்வான்ஸ் குடுத்தாரோ அவங்களையும் இன்னைக்கு விசாரிக்கிற ஒரு நிலைமை இடி ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் சொல்றாங்க, மக்கள் பணத்தை ஊழல் செய்து அதன் மூலம் யாரும் இங்க தப்பிச்சிட முடியாதுங்க. அதனால நிச்சயமாக தவறு செய்பவர்கள் தண்டனைக்கு உரியவர்களாக நிச்சயம் வருவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை அனுபவித்துதான் தீரும். தேங்க்யூ. நன்றி வேலைக்கு பிறகு நான் வந்திருக்கேன். எதற்காக வந்திருக்கேன்னா, கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நேற்று ஈவினிங் நடந்தது. நீங்க எல்லாரும் அங்க இருந்தீங்க. அதுக்காக இங்க வந்திருக்கிறேன். இப்போ உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க கேட்குறீங்க 2026 தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுமே இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம். அப்பொழுது உறுதியாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைத்திருக்கிறது, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் என்பதெல்லாம் உங்களுக்கு அறிவிப்போம். அதுக்கு முன்னாடி 234 தொகுதிக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து அதற்கான பணிகளை அடுத்த வாரத்தில் தொடங்க இருக்கிறோம். அதற்கப்புறம் சுற்றுப்பிரயாணம் தமிழ்நாடு முழுக்க விஜய பிரபாகர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் நேரடியாக எங்கள் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதற்கு பிறகுதாங்க அந்த கூட்டணியை பற்றி நம்ம சொல்லுவோம். பார்த்தங்க, பாலியல் வன்கொடுமை மிக மோசமா போயிட்டு. இப்பதான் பொள்ளாச்சி வழக்குல ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை நமது நீதி அரசர்கள் கொடுத்திருக்காங்க. நான் தலை வணங்குறேன். பெண்களை இன்னைக்கு தவறாக பயன்படுத்துற நிலை நிச்சயம் மாறணும். தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இது இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் மது, கஞ்சா. இதுதான். வேலை இல்லை. வெட்டியா டைம் பாஸ் பண்ண தெரியாத இளைஞர்கள் இந்த மாதிரி போய் தவறான பாதையில போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்க. அதனால இன்னைக்கு திமுகவை சேர்ந்த ஒருவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அவரை கட்சி பதவியில நீக்கியிருக்காங்க. இது மட்டும் பத்தாதுங்க. கடுமையான தண்டனை வழங்கும் போதுதான், எப்படி இப்போ பொள்ளாச்சி வழக்குல ஆயுள் தண்டனை எப்படி கொடுத்திருக்காங்களோ அது போல இந்த மாதிரி தவறுகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கும் போதுதான் இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக இது போன்ற செயல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் கைது பாலியல் வழக்கு எப்படி பாக்குறீங்க? அரசாங்கம் ஒரு கைது பண்ணிட்டா அவருக்கு பெயில் எடுத்தாரு. இது மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கோ இல்ல சாட்சிகளை நான் என்ன சொல்றேன், இப்ப வேணா பெயில் வாங்கி வெளியே போலாங்க. ரொம்ப நாள் திருட வெளியே வாழ முடியாது. கேப்டன் எப்பயும் சொல்ற மாதிரி உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகும். தவறு செய்தவர்கள் நிச்சயமாக அந்த தண்டனையை கட்டாயம், இப்ப இல்லைனாலும் இன்னொரு 6 மாசத்துக்குள்ள கட்டாயம் கிடைக்குங்கள். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க அவங்க ஆளுங்கட்சி சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குதுன்னு ஜாமீன் வாங்கலாம். ஆனா நிச்சயமாக தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கட்டாயம் கிடைக்கும். எந்த மாற்று நேத்தே நான் அதை பத்தி நான் பேசினேன். இந்த 5 வருஷமா நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில நடந்துட்டு இருக்கு. முதல் முறை அவங்க மினிஸ்டர் அனுப்புனாங்க. செகண்ட் டைம் அவங்களுக்கு அனுப்புனாலும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுக்கல. கடந்த முறை அவர் ஒரு வாட்டி ஃபாரின் போயிட்டாருன்னு விளக்கம் சொல்றாங்க திமுகல. பட் இந்த முறை அவரே நேரடியாக செல்ல இருக்கிறார். அதுக்கு கேட்டா 2261 கோடி கல்வி நிதி கவர்மெண்ட்ல இருந்து வரணும், மத்திய அரசுல இருந்து. அதை பெறுவதற்கு போறோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு மத்திய அரசிடம் கேட்டு பெற்று தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை பெற்று வருகிறாரா, இல்லை தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய கட்சியின் லாபத்துக்காக செல்கிறாரா என்பதை பொறுத்திருந்து